Hi, welcome to Kavi's recipe. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குல்ஃபி. ஒரு பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதிலிருந்து 4 வெரைட்டி பண்ண போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பால்னாலும் பயன்படுத்திக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. அது பாலாடையை உள்ள ஓரங்களில் இருக்க பாலாடையை உள்ளே எடுத்து விட்டுட்டு அதிலிருந்து ஒரு 4 கரண்டி பால் எடுத்து தனியாக ஆற வைக்கணும். இப்போது பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் பால் பவுடரை எடுத்து அது கூட ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். இது ஊற்றுற பதத்தில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறணும் கட்டி இல்லாமல். இப்போ பால் பாதி அளவு சுருங்கிருச்சு. நம்ம கரைச்சி வச்ச பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த பால் பவுடர் கெட்டியாகாது, அடியில் தங்கி அடி பிடிக்காது. இந்த பால் பவுடர் பாலை திக்கன் பண்ணும். இது நல்லா கொதித்த உடனே இப்போ நம்ம இந்த சமயத்தில் சீனி சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 லிட்டருக்கு 100 ml டம்ளரில் 1 கிளாஸ் சீனி சேர்த்துருக்கேன். இதுவே தித்திப்பாக இருக்கும். இந்த சீனி நல்ல பாலில் மெல்ட் ஆகட்டும். இப்போது இந்த பால் பவுடர் சீனி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு பால் கொஞ்சம் திக்காயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடணும். இந்த ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ குல்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல செய்ய போகிறது நட்ஸ் குல்ஃபி. அதுக்கு ஒரு 8 முந்திரி பருப்பு, 5 பாதாம், 1 வால்நட் சேர்த்து அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ்களோட அளவு நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ ஆற வச்ச பால் கலவையை ஒரு பவுலில் சேர்த்து அது கூட பொடிச்சு வச்ச நட்ஸ் பவுடரை இதில் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். அதை ஒரு குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லைன்னா ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அலுமினியம் ஃபாயிலால் மூடிக்கலாம். அலுமினியம் ஃபாயிலை நல்லா இப்படி அழுத்தி விடுறதுனால அந்த பேப்பர் கிளாஸோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும், பிரியாது. இப்போ நடுவில் சின்னதாக கீரல் போட்டு அதில் ஐஸ் குச்சி சொருகுனா நம்மளோட நட்ஸ் குல்ஃபி ஃப்ரீஸ் பண்ண ரெடியாக இருக்குது. அடுத்து செய்ய போகிறது மேங்கோ குல்ஃபி. அதுக்கு பழுத்த மாம்பழத்தை தோல் சீவிட்டு அதிலிருந்து அரை மாம்பழத்தோட பல்ப்பை எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ஆற வச்ச பால் கலவையில் இந்த மேங்கோ பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும்னா அதிகமான அளவில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கரைச்சிக்கிறணும். அதை ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலால் மூடி நடுவில் சின்னதாக கீரல் போட்டு அதில் ஐஸ் குச்சி சொருகுனா நம்மளோட 2வது குல்ஃபியான மேங்கோ குல்ஃபி ஃப்ரீஸ் பண்ண ரெடியாக இருக்குது. மூணாவது செய்ய போகிறது டேட்ஸ் குல்ஃபி. அதுக்கு 4 பேரிச்சம்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட ஆற வச்ச பால் கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேரிச்சம்பழத்தை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அரைச்சி சேர்த்து கொடுக்கலாம். பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக சாக்லேட் சிப்ஸுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். இதை ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அலுமினியம் ஃபாயிலால் கவர் பண்ணி நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டு ஐஸ் குச்சி சொருகுனா 3வது குல்ஃபி ஃப்ரீஸ் பண்ண ரெடியாக இருக்குது. கடைசியாக பண்ண போகிறது பிளெயின் குல்ஃபி. ஆற வச்ச பால் கலவையை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலால் மூடி சின்னதாக நடுவில் கீரல் போட்டு ஐஸ் குச்சி சொருகுனா அது பிளெயின் குல்ஃபி. இது யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். பால் பவுடர், சீனி 3 இருந்தால் போதும். பிளெயின் குல்ஃபி ரெடி. இப்போ 4 குல்ஃபியையும் ஃப்ரீசரில் 6லேருந்து 8 மணி நேரம் ஹை டெம்பரேச்சரில் வைக்கணும்.
ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதை அந்த கிளாஸை அதுக்குள்ளே வைக்கணும். அப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா டேப் வாட்டரில் ஒரு 2-3 செகண்ட் காமிச்சிக்கலாம். இப்போ இதை அந்த குச்சியை பிடிச்சி லைட்டாக திருகி எடுத்தோன்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். இது டேட்ஸ் குல்ஃபி. நம்ம போட்ட டேட்ஸ் எல்லாம் நுனியில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது கலர்ஃபுல்லான மேங்கோ குல்ஃபி. லைட்டாக அப்படி திருகுனா போதும், ஈஸியாக எடுக்க வரும். இது க்ரீமியான நட்ஸ் குல்ஃபி. அடுத்தது டேஸ்டியான பிளெயின் குல்ஃபி. ஒரு பேஸ் வச்சு 4 வெரைட்டியான குல்ஃபி செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். Subscribe, like and share this video. Thanks for watching.